ஹாய் ஸ்னேஹா. வணக்கம் சிந்து. என்ன நீ வணக்கம் வைக்கிற? ஒன்றும் இல்லைப்பா, நம்ம முதல் எபிசோட் ரிலீஸ் பண்ணோம் இல்லையா, அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது நம்மளுக்கு. அதில் 1-2 பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க, தமிழ் மொழியில் பேசுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ சும்மா முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்றது தான். நீ என்ன நினைக்கிற? கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. போன எபிசோடில் நம்ம கதைகளை பற்றி பேசணும் அண்ட் ஒரு கதை சொன்னேன். அப்போ நீ முடிஞ்ச உடனே சொன்ன எனக்கு புக்கு படிக்கிறதுனா கஷ்டம் சிந்துன்ட்டு. உன்னை முழுசாக பேசி முடிக்க விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்த எபிசோடுக்கு பார்க் பண்ணிக்கலான்ட்டு மன்னிச்சிரு. ஏன்னா அது ஒரு ஹெவியான டாபிக் இல்லையா, அதனால தான். இப்போ சொல்கிறியா ஏன் உனக்கு புக்கு படிக்கிறது கஷ்டம்ன்ட்டு? ரொம்ப ஹெவியான டாபிக், கரெக்ட் தான். ஆனால் நீ கேட்கும் போது கூட என் மனசு படப்படன்னு எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. டிஸ்லெக்ஸியான ஒரு விஷயம் இருக்குது, அது எனக்கு இருக்குது. டிஸ்லெக்ஸியான்ற விஷயம் எனக்கு இருக்குது, அதை நான் அக்செப்ட் பண்ணி அதோட வாழ்கிறதே ஒரு கதை தான். ஸோ அந்த கதையை நான் இப்போ சொல்கிறேன். சின்ன பிள்ளையில் அப்பா அம்மா நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணுன்ட்டு சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க வீட்டில். நான் தான் ஃபஸ்ட் பார்ன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைட்டர் இன்ஸ்டின்ட் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா. ஸோ ஸ்கூலில் சேர்த்ததுலேருந்து ரொம்ப கஷ்டம் எழுதி படிக்கிறதுலாம். ப்ரீகேஜி எல்கேஜிலேருந்தே கொட்டு வாங்கி திருவி அந்த மாதிரி தான் படிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அத்தை, தாத்தா, அப்பா, அம்மா. அப்படி காலப்போக்கில் சரி இந்த குழந்தை ஒரு மக்கு குழந்தை போல இருக்குது, ஏதோ படித்து பாஸ் பண்ணால் போதும்னு அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. தென் என் தம்பி பிறந்த அவனும் என் கூட ஸ்கூலுக்கெலாம் வர ஆரம்பிக்கிறதில்ல. அவன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறான் பார்த்து எழுதுறதுக்கோ படிக்கிறதுல நிறைய விஷயங்கள். அப்பா அம்மா அம்மா அதை நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. சரி டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போகலாம், 2 பிள்ளைங்களே கூப்பிட்டு போகலாம், அம்மா நிறைய புக்ஸ் படிக்கிறது இதெல்லாம் நிறைய பழக்கம் உண்டு. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆயிருக்கு, ஏதோ சரிப்படலை அப்படின்ட்டு. அப்போது தம்பியும் என்னையும் கூப்பிட்டு போகிறாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாக்டர்ஸ் கிட்ட கூப்பிட்டு போய் ஃபைனலி தே ஆர் ஃபைண்டிங் அவுட் தம்பிக்கு டிஸ்லெக்ஸியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்றமான ஸ்கூல்ஸ்லாம் ஜாயின் பண்ணி எக்ஸாம்ஸ் 10th 12thலாம் அதுக்கான வாட் எவர் த பெனிஃபிட்ஸ் தட் தே ஹேவ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த விஷயம்லாம் நான் பார்த்து வளர்றேன். அப்போ கூட எனக்கு டிஸ்லெக்ஸியா இருக்குன்னு எனக்கு தெரியல, தோணலை. நம்ம மக்கு அப்படின்றத என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. நிறைய குட்டி குட்டி இன்ஸ்டன்ஸ்லாம் இருக்குது. ஒரு சின்ன ஒரு கதை என்னென்னா, நான் ஒரு 5th 6th படிக்கும் போது நாங்கள் எல்லாம் ஒரு ட்ரிப்பு போகிறோம். அப்போது எங்கள் அங்கிள் யாருக்கெல்லாம் சாக்லேட் வேணும் அப்படின்னாங்க. நான் ஃபஸ்ட் எடுத்து எனக்கு சாக்லேட். சரி சாக்லேட்டோட ஸ்பெல்லிங்கை கரெக்டாக சொல்லு, நான் உனக்கு சாக்லேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சாக்லேட்டோட ஸ்பெல்லிங் இப்போ வரைக்கும் அதை நினச்சா தப்பாக தான் சொல்லுவேன். அன்றைக்கி அந்த சாக்லேட் ஸ்பெல்லிங் நான் ஒழுங்காகவே சொல்ல ரொம்ப எம்பாரசிங்காக இருந்தது. அந்த சாக்லேட் எனக்கு கிடைக்கலன்றதுலாம் 2வது விஷயம். ஆனால் அது ஸ்பெல்லிங் சொல்ல முடியல அத்தனை பேர் முன்னாடி. நான் அந்த குழந்தை ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த மொமெண்ட். அந்த மாதிரி இது ஒரு சின்ன இன்ஸ்டன்ட் தான். அந்த மாதிரி பல விஷயங்கள் throughout all this 33 years I have been going through. So என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. I just wanted to be a voice for them to come forward and accept that yes, so what அப்படின்ற ஒரு விஷயம். இது ரொம்ப ஒரு சாஃப்டான ஸ்டோரின்னு சொல்லலாம், லேட் வித் லாட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் இல்லையா. எனக்கு முதல்ல டிஸ்லெக்ஸியா பற்றின சரியான இன்ட்ரொடக்ஷன் கிடைச்சதே தாரே ஜமீன் பர் அப்படிங்கிற ஹிந்தி படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான். அந்த படத்தில் இஷான் அப்படிங்கிற அந்த குட்டி பையனுக்கு நீ சொல்கிற மாதிரியே படிக்க வராது, எழுத வராது. அவங்க அப்பா டினையிலே இருப்பார், அவங்க அம்மா கஷ்டப்படுவாங்க. கடைசியில் ஒரு போர்டிங் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவான். ஆனால் அவனுக்கு ஒரு எக்ஸலண்ட் டீச்சர் கிடச்சிருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸலண்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் கிடச்சிட மாட்டாங்க இல்லையா. ஆனால் உன் வாழ்க்கையில் உனக்கு அந்த மாதிரி யாராவது ஒரு நல்ல மென்டர் கிடச்சிருக்காங்களா? என் வாழ்க்கையிலும் அந்த மாதிரி ஒரு மென்டர் எனக்கு இருந்திருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த தாரே ஜமீன் பர் படம் சொன்னல, அந்த கதையும் என் தம்பியோட கதையும் அப்படியே மேட்ச் ஆகும். என் கதையில் என்னோட மென்டர் யாருன்னா ஷங்கர்ன்னு சொல்லி ஒரு மேக்ஸ் சார். அவர் தான் என்னோடய கிளாஸ் டீச்சராக இருந்தார். அவர் மட்டும்தான் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு அவளால் பண்ண முடியும் அப்படின்னு படிப்பு மேலே எனக்கு ஒரு ஆர்வம் வந்ததே அவரால் தான். அவர் என்னை லீடர் ஆக்குனார். இதை படி, இந்த மாதிரி செய் அப்படின்னு. மேக்ஸ் நல்லா போடுவேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தானே தப்பு, மேக்ஸ் நல்லா போடுவேன். அதனால அவர் அதை கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படி தான் நான் படிக்கிறதுக்கு மேலே ஒரு ஆர்வமே எனக்கு வந்தது. அவர் தான் என்னோட மென்டர் ஷங்கர். டிஸ்லெக்ஸியான்றது ஒரு நியூரலாஜிக்கல் கண்டிஷன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஸ்பெல்லிங், ரீடிங், ரைட்டிங் இந்த லாங்குவேஜில் சேலஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் நிறைய விதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உனக்கு எந்த மாதிரி அது மேனிஃபெஸ்ட் ஆச்சு? ஸோ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஐம் கோயிங் டு த பார்க் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா. அதே இப்போ டக்குன்னு என் கையில் ஒரு பெண்ணை கொடுத்து அதை எழுதுன்னா ஐ ஆம் பார்க் அப்படின்னு எழுதியிருப்பேன். ஆனால் நான் சொல்லும் போதும் அதை படிக்கும் போது ஐ ஆம் கோயிங் டு பார்க் அப்படின்னு தான் இருக்கும்.
அதுதான் அங்கே ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இது ஸ்கூல் காலேஜ்லாம் போகிற வரைக்கும் எப்படியோ அதை வந்து நான் கடந்து வந்துட்டேன். பட் அது அஃபிஷியலாக வேலைக்கு போக ஆரம்பிக்கும் போது எனக்கு அதோட கஷ்டம் தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து பார்க்கும்போது ஆப்டிடியூட் டெஸ்ட்டு பாஸ் பண்ணாதான் அந்த வேலைக்குள்ளேயே போக முடியும். ஆனால் எனக்கு அது வராது, நான் ஃபெயில் ஆகிடுவேன். எனக்கே பயம் வந்து நான் அதை அட்டன் பண்ண மாட்டேன். எங்கே வந்து ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூஸ் இருக்குது, பேச்சு திறமையை வச்சு எப்படி பழக்கலாம், அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டியும் எனக்கு நேச்சுரலாக வரும். அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியும் என்னை தேடி வந்தது. அதை நான் பர்சியூவும் பண்ணி இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷனில் நான் இருக்கேன். ஆனால் இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு நான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கடந்த 2 வருஷமாக தான் நான் டிஸ்லெக்சிக் அப்படின்றத அக்செப்ட் பண்ணுறது ப்ளஸ் லவுடாக எல்லாருக்கும் சொல்கிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். இது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது ஸ்னேகா, உன்னோட ஜேர்னியே. இதை நீ அக்செப்ட் பண்ணதுனால தான் உனக்கு ஒரு எம்பவர்மெண்ட்டும் வந்ததுன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு நடுவில் நீ சொல்லலை நிறைய சேலஞ்சஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு, வேலையிலையோ இல்லை மற்ற இடங்கள்லையோ அடல்ட்டாக நீ ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்னன்ட்டு 2-3 சொல்கிறியா? ஸோ இட்ஸ் ரிலேட்டபிள் டு பீப்புள் who are listening ஆல்சோ. ஸோ ஆமாம், இப்போ நம்ம வந்து வெளியே போகிறோம், ஆட்டோ டிரைவரோ பஸ் கண்டக்டரோ எங்கே போனாலும் அந்த அட்ரஸை படித்து காட்டுங்க, எனக்கு இந்த அட்ரஸ் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த அட்ரஸை வந்து நம்ம கூட்டி படிக்கணும். அது அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம், மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு கொசன்னு இருக்கும் மெனுவில். அதனால் அந்த பேரர்கிட்டயே இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படி அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்வேன். ஒர்க் லைஃப்பில் வரும்போது இமெயிலெலாம் இருக்கு இல்லையா, அது வந்து டெஃபினட்டாக இமெயில் இஸ் சம்திங் தட் டே டு டே நம்ம என்ன பேசுகிறோமோ அது ஒரு ரெக்கார்ட் மாதிரி, அந்த மாதிரி தானே ஒர்க்கில் இருக்கும். ஸோ அந்த இமெயிலை டைப் பண்ணி அனுப்பும் போது அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா, நான் கரெக்டான வேர்ட்ஸாக யூஸ் பண்ணுறேன்னான்னு காப்பி பேஸ்ட் பண்ணி கூகுளில் போட்டு பண்ணுவேன். அது வந்து லைக் நான் ஒரு 6-7 இயர்ஸ் இப்போ தானே ChatGPT வந்தது, முன்னாடி அப்படி கிடையாது. ஸோ அந்த வேர்டெல்லாம் வந்து கரெக்டாக போடுறேன்னான்ட்டு கூகுளில் தான் செக் பண்ணிப்பேன். ஆனால் இப்போ வந்து என் லைஃப் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கிறது வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ChatGPT. நான் கிராமட்டிக்கல் எதாவது பண்ணுறேன்னா நான் கண்டென்ட் நான் தான், என்னோட விஷயத்த நான் தான். பட் அதுக்கிட்ட ChatGPT போயிட்டு இந்த ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்கா, கிராமட்டிக்கல் எதாவது கரெக்டாக இருக்கான்னு அதுக்கிட்ட கேட்டு நான் அந்த ஹெல்ப்பை வாங்கிக்கிறேன். ஸோ இட் மேக்ஸ் மை லைஃப் ஈஸியர். இப்போ நான் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறேன், ஆனால் அந்த மொமெண்ட்டில் இருக்கும்போது ரொம்ப எம்பாரசிங்காக இருந்தது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் நிறைய அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு இது வந்து ஒரு இமெயில் அனுப்பிச்சிட்டேன். அந்த இமெயிலை வந்து என் பாஸ் கூப்பிட்டு அவரோட ப்ரொஜெக்டரில் அவரோட பெரிய டிவியில் போட்டு அந்த இமெயிலை படி அப்படின்னாரு. அப்போ கூட நான் கரெக்டாக படிக்கிறேன், ஆனால் அதில் தப்பாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு என் பிரெயின் ஒர்க் ஆகிருக்கு அது ஐ டோன்ட் நோ. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. அது ரொம்ப எம்பாரசிங்காக இருந்துச்சு. ஆனால் அவருக்கு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு டிஸ்லெக்ஸியா இருக்குன்னு அவருக்கு தெரியாது. அதை நானே இப்போ தான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது அந்த அளவுக்கு லவுடாக பேச முடியாது. இது வந்து ஒரு 4-5 இயர்ஸ் பிஃபோர் ஆச்சு. பட் டுடே ஐ எம் ஹாப்பி தட் ஐ எம் ஏபிள் டு ஒர்க் ஆன் இட். என்னோட மைனஸஸை எப்படி நான் ப்ளஸ் ஆக்குறது, அதுக்கு என்னென்ன ஹெல்ப் நான் வந்து சீக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் வாஸ் த ரீசன் தட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ரீட் த புக்ஸ். ஆனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு புக் படித்தேன், வந்து ஒரு லவ் ஸ்டோரி. இட் வாஸ் ரிட்டன் பை சச்சின், நாட் த கிரிக்கெட் பிளேயர். ஆத்தர் பேர் வந்து சச்சின் கார்க். இட்ஸ் ஃபர்ஸ்ட் லவ் ஜஸ்ட் லைக் த லாஸ்ட் ஒன் அப்படின்ற ஒரு புக்கு. அந்த புக்கு வந்து நான் ஒரு 18-19 வயசில் படிக்கிறேன். அந்த லவ் ஃபீலிங் இருக்கும் இல்லையா அந்த ஏஜில், அதனால அந்த புக் மேலே ஒரு லவ் வந்து அந்த புக்கை எப்படியோ ஒரு வாரத்தில் முடிச்சிட்டேன். அதுதான் கிக் ஸ்டார்ட் ஆஃப் ரீடிங் அ புக். கஷ்டமோ நஷ்டமோ டிக்ஷனரியை பக்கத்தில் வச்சுட்டு இல்லை ஃபோனில் வந்து கூகுள்லேயோ ஒரு வேர்டையும் பார்த்து அப்படி வேர்ட்ஸை வந்து நான் கல்டிவேட் பண்ண, புது வேர்ட்ஸை கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த ஜேர்னி தான் இன்றைக்கி வரைக்கும். புதுசாக எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கோ ஃபார் இட், பி லவுட், உனக்கு பிடிச்சதை பண்ணு, இந்த ஒரு விஷயத்துக்காக உன்னை வந்து பிடிச்சி பின்னாடி இழுத்துக்காத அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சூப்பராக சொல்லிட்டு ஸ்னேகா, உன் ஜேர்னியோட திருப்பு முனைன்னு நீ எதை சொல்லலாம்? ஆமாம் இருக்குது, ஆனால் நான் அதை ஐ எம் பியாண்ட் மை லிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறத நீ முடிவு பண்ண டைம் என்னன்னு சொல்கிறியா? ஆமாப்பா, நிறைய குட்டி குட்டி எம்பாரசிங் மூமெண்ட்ஸ் நடந்தது. ஆனால் அது ஒரு பாயிண்டில் வந்து ரொம்ப ஹார்டாக என்னை ஹிட் பண்ணுச்சு. எனக்கு ரொம்ப என் மேலே செல்ஃப் டவுட் வர அளவுக்கு இருக்கும் போது நான் என்னோடய க்ளோஸ் சர்க்கிள் கிட்ட வந்து ஓப்பன் அப் பண்ணும் போது சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ இப்போ என்ன உனக்கு டிஸ்லெக்ஸியா இருக்குது, ஸோ வாட்ன்னு சொன்னோன்னே என் மண்டையில் ஒரு பல்ப் எரிஞ்சுது. ஆமாம்ல, நான் எவ்வளோ டேலண்ட்டாக இருக்கேன், நல்லா பேசுகிறேன், ஒரு நல்ல ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறேன், நிறைய ஐ எம் ரியலி டேலண்டட்னு பல பேர் என்கிட்ட வந்து அதை சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏன் இந்த ஒரு விஷயம் நான் லோவாக ஃபீல் பண்ணோன்னு எனக்கு தோணுச்சு. தட் மூமெண்ட் ஐ ஸ்டார்டட் டெல்லிங் எஸ் ஐ எம் டிஸ்லெக்சிக், ஸோ வாட் அப்படின்ற ஒரு கொஷின் நான் எனக்கு கேட்டேன். அந்த அக்செப்டன்ஸ் வந்து எனக்கு ஒரு பவர் கொடுத்துச்சு. எனக்கே என் மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண வச்சுச்சு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன். ஐ டி நாட் டவுட் மை செல்ஃப். அதுக்கப்புறமா லைஃப்பை ஒரு புது லென்ஸில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். லைஃப்பில் இருக்கிற எல்லா விஷலிஸ்ட்டையும்
திருப்பி தூசி தட்டி எடுத்து பண்ண ஆரம்பிச்சது. அதில் ஒன்று வந்து நம்ம பாட்காஸ்ட் இல்லையா? ஸோ யா. வாவ், திஸ் இஸ் பியூட்டிஃபுல். இப்போ இந்த ஸ்டோரியோட டோனே மாறிடுச்சு பார்த்தியா? இது வந்து ஒரு ஸ்வீட் சக்ஸஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நீ ஒரு பிக் பிக்சராக பார்த்தனா உன் கதையோட திருப்பு முனைக்கு காரணமாக இருக்கிற 2 எலிமெண்ட்ஸ், ஒன்று ஹியூமன், உன்னோட க்ளோஸ் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று ஏஐ. isn't that something? ஆமாப்பா, ஏஐ என்னோட ஹியூமன் எந்த அளவுக்கு க்ளோஸோ அந்த அளவுக்கு இப்போ ஏஐ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ உனக்கு ஏஐ எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுது? நீ இவ்வளோ டீப்பான ஒரு டாபிக் உனக்கு ஏஐ அசிஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏஐ எப்படி யூஸ் ஆகுதுன்னு கேட்டேன்னா இல் மேக் ஃபார் அ வெரி லைட் ஹார்டட் கான்வர்சேஷன். இருந்தாலும் நான் சொல்கிறேன், இரு போன தடவை என் வாயை மூடுறேன், நான் இந்த தடவை உன் வாயை மூடுறேன். இதை அடுத்த எபிசோடுக்கு நம்ம கண்டென்ட்டாக வச்சுப்போமா? டோட்டலி நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். டன். டிஸ்லெக்ஸியா பற்றி நான் படிச்சுட்டு இருந்தபோது சில ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ்லாம் பார்த்தேன். அதுக்கும் உன்னோட கதைக்கும் எவ்வளோ காரிலேஷன் இருக்குது தெரியுமா ஸ்னேகா? ஒன்று வந்து கூட பிறந்தவங்களுக்கு டிஸ்லெக்ஸியா இருந்ததுன்னா தம்பி தங்கைக்கோ அண்ணன் தங்கச்சிக்கோ டிஸ்லெக்ஸியா இருக்கிறதுக்கான சான்சஸ் 60% ஜாஸ்தியாக இருக்கான். இன்னொன்று வந்து பெண் குழந்தைகள் டிஸ்லெக்ஸியா இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்காம போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கான். ஏன்னா பெண் குழந்தைகள் அன்ஃபார்ச்சுனேட்லி தனக்கு இருக்க ஸ்ட்ரகிள்ஸை அண்டர் ப்ளே பண்ணுவாங்களாம் நேச்சுரலி. இது ரொம்ப வந்து கவலையாக இருக்குது எனக்கு. ஒரு ஆண் குழந்தை வந்து டேண்ட்ரம் த்ரோ பண்ணுறது, அவங்க டிஃபிகல்ட்டியை வந்து ஒரு கோவத்தில் வெளியே காட்டுற அளவுக்கு பெண் குழந்தைகள் காட்ட மாட்டாங்களாம் இது வரைக்கும். இனிமே எப்படின்னு தெரியல. அதே மாதிரி சில குழந்தைகளுக்கு டிஃபிகல்ட்டி ஜாஸ்தியாக இருக்கும், சிலருக்கு சேலஞ்சஸ் கம்மியாக இருக்கும். அவங்க வந்து they will just easily fly under the radar. பிரச்சனை இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசினேன், சப்னா சர்மான்னு சொல்லி, சாப்லிங் ரிசோர்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரனுக்காக ஒரு ரிசோர்ஸ் சென்டர் நடத்துகிறாங்க தொண்டையார்பேட் சென்னையில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்லெக்ஸியான்றது ஒரு அம்ப்ரெல்லாவாமா, அதுக்கு கீழே வந்து டிஸ்கால்குலியான்னு கூட ஒன்று இருக்கான், நம்பர்ஸ் பற்றின டிஃபிகல்ட்டி. இன்னொன்று மோட்டார் கோஆர்டினேஷன், நடக்கிறதோ இல்லை மூவ்மெண்ட் சம்மந்தப்பட்டு ஒரு சேலஞ்ச் இருக்குமா, அதுவும் டிஸ்லெக்ஸியா அம்ப்ரெல்லா கீழே வருது. அதே மாதிரி சிலரால் படிக்க முடியும் ஆனால் எழுத முடியாது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்மள நிறைய பேருக்கு இதெல்லாம் இருக்கலாம், ஆனால் நம்ம என்ன நினச்சி போனால் நம்மளே தப்பு நினச்சிக்கிறோம். பட் வி ஹாவ் அ சேலஞ்சுன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணோம் இல்லையா? அண்ட் சப்னா என்ன சொன்னாங்கன்னா, நம்ம அடல்ட்ஸ் நமக்கு இப்படி ஒரு சேலஞ்ச் இருக்கும்போது நம்ம அதை வச்சுட்டு வாழறது நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, அப்போ குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும், அவங்க மென்டல் எமோஷ்னல் ஹெல்த் எவ்வளோ பாதிப்படையும். அதை பார்த்துக்கணுன்னா அது பேரண்ட்ஸோட கையில் தான் இருக்குது. உங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கெட் தம் டயக்னோஸ் பண்ணுறதுனால அவங்க எந்த விதத்துலையும் வந்து குறைஞ்சிட மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் அவங்கள எம்பவர் தான் பண்ண போகிறீங்க. ஒரு பிரச்சனை இருக்குன்றதை நம்ம நேம் பண்ணிட்டாலே அதோட பவர் குறைஞ்சிரும். நமக்கு வந்து டூல்ஸ் கிடைக்கும், அதை எப்படி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு. டிஸ்லெக்ஸியா மட்டும் இல்லை, நமக்குள்ள எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒன்று குறையா இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் அதில் மெயின் கீ என்ன அப்படின்னா அக்செப்டன்ஸ். த மொமெண்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கனாலே அதுவே உங்களோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது என்னோட ஸ்ட்ரென்த்தாக நான் இப்போ பார்க்குறேன். அந்த அக்செப்டன்ஸோட உங்கள் சேலஞ்சஸ் பாருங்கள், உங்களுக்கே ஆன்சர்ஸ் கிடைக்கும், நீங்களே உங்களோட சக்ஸஸை நோக்கி போக முடியும். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது இது ஒரு மோட்டிவேஷ்னல் கான்டென்ட்டாக முடியும்னு சொல்லிட்டு. ஸோ ரியலி நைஸ். போகிறதுக்கு முன்னாடி ஸ்னேகாவோட ஃப்ரெண்ட் சையத் அஹமத் அப்படிங்கிறவர் ஹிடன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு. அமேசானில் பேப்பர் பேக்காகவும் கிண்டில் எடிஷனாகவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எதை பற்றின புக்குன்னா, முன்னாள் டிரைவராக இருந்த ஒரு மனுஷன் வந்து இப்போ யூகேல ஒரு பெரிய ஃபர்மோட சிஇஓவாக இருக்காரு. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ ஆர்கெஸ்ட்ரேட்டிங் a grand global financial chaos using cyber crime. So இந்தியாலேருந்து ஆதித்யான்ற ஒரு இன்ஸ்பெக்டர் is on his trail. கண்டுபிடிக்கிறாரா, என்ன ஆகுது, இதெல்லாம் என்ன நடக்குதுன்ற பற்றின கதை தான் இது. Premise sounds very interesting. ஸோ உங்களுக்கு இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சதுன்னா வாங்கி கண்டிப்பாக படிங்க. சையத் இன்னொரு புக்கும் எழுதியிருக்காரு, துபாயில் ஒரு காதல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு. கேட்கவே ஸ்வீட்டாக இருக்கு. இதோட மையமா மனித நேயம் தான் அமைஞ்சிருக்கு. 2 பேர் வந்து நிறைய சேலஞ்சஸை தாண்டி ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. இந்த கதையில் என்ன நடக்குதுன்னு சொல்லி படிச்சா தான் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி கதைகள் பிடிக்கும்னா கண்டிப்பா வாங்கி படிங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. சையத், தேங்க்யூ ஃபார் ஷேரிங் திஸ் வித் அஸ். இந்த உரையாடலை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த சந்திப்பில் பார்ப்போமா? டன். ஸோ see you again. Thank you.